நியூஸ் பேப்பர்லாம் எப்போ படிக்கணும்னா அது வந்து சாயந்தரமாக தான் படிக்கணும். காலையில் கொண்டு போடுவாங்க, அதுக்காக நம்ம காலையிலே படிக்கக்கூடாது. ஏன்னா நம்முடைய கவனம், நம்ம மன ஒருமைப்பாடு என்பது காலையில் எழுந்த உடனே நம்ம கடினமான வேலை எதுவோ அதைத்தான் செய்யணும். அதுக்கு மன ஒருமைப்பாடு தேவை. காலங்காத்தாலே நீங்கள் நியூஸ் பேப்பர்லாம் படிச்சிங்கன்னா பல விஷயங்களில் பல்வேறு விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. அது உலக நடப்பை தெரிஞ்சுக்கிறீங்க. சரி, அது ஒரு அறிவு தேவை தான் கண்டிப்பாக. அதை நீங்கள் சாயந்தரம் தான் படிக்கணும். நியூஸ் பேப்பரை சாயந்தரமாக தான் படிக்கணும். ஏன்னா நம்மளுடைய கவனம் வந்து சிதறி விடக்கூடாது. காலங்காத்தால் நம்ம வந்து தூக்கத்துலேருந்து எழும்புகிறோம், நம்முடைய நல்ல ஓய்வு எடுத்துகிட்டு எழும்புகிறோம், நமக்கு மனசு ஒருமைப்பாடு இயற்கையாகவே இருக்கும். அந்த நேரத்தில் போய் நீங்கள் டிவி பார்க்கக்கூடாது, டிவியில் நியூஸ் பார்க்கக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, மொபைல் ஃபோனில் பொழுது போக்கக்கூடாது. அது மாதிரி நியூஸ் பேப்பரும் படிக்கக்கூடாது. நியூஸ் பேப்பரும் படிக்கக்கூடாது. படிச்சிங்கன்னா உங்கள் மன ஒருமைப்பாடு சிறப்பாக இருக்காது. காலையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டிய வேலை, உங்களுக்கு வாழ்க்கையில் கடினமான வேலைகளை காலையில் செஞ்சு முடிச்சிருங்க. காலையில் செய்ய ஆரம்பிச்சிருங்க. உங்கள் வாழ்க்கையில் உள்ள கடினமான வேலை எதுவாக இருக்கும், நீங்கள் செய்கிற தொழில் தான் உங்கள் வாழ்க்கையில் உள்ள கடினமான வேலையாக இருக்கும். அதனால் காலையில் எழுந்தோடனே நீங்கள் செய்ய வேண்டிய வேலை உங்களுடைய லட்சியம்தான். உங்களுடைய லட்சியம் சார்ந்த செயல்பாடுகள், உங்கள் லட்சியத்தை அடைவதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய செயல்களை தான், அதுதான் உங்கள் வாழ்க்கையில் கடினமான செயல்களாக இருக்கும். அந்த செயல்களை நீங்கள் காலையில் எழுந்தோடனே செய்ய ஆரம்பிச்சிருங்க. அதுக்கிடையில் உடற்பயிற்சி இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக உங்கள் லட்சியம் சார்ந்த நீங்கள் லட்சியத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் நீங்கள் இந்தந்த வேலையெல்லாம் செய்யணும்னு நீங்கள் வச்சுருப்பீங்க, ஒரு திட்டமிட்டு வச்சுருப்பீங்க. அந்த செயல்களை தான் நீங்கள் செஞ்சு முடிச்சிடணும். அந்த செயல்களை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் தான் நியூஸ் பேப்பர் பார்க்குறது, டிவி பார்க்குறது. அது எப்போ கிட்டத்தட்ட அதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு காலையில் எழுந்த உடனே நீங்கள் 5 மணிக்கு எழுந்திருப்பீங்க, 4 மணிக்கு எழுந்திருப்பீங்க, 6 மணிக்கு கூட எழுந்திருப்பீங்க. ஆனால் முடித்த உடனே நீங்கள் செய்ய வேண்டிய வேலை உங்களுடைய லட்சியம் சார்ந்த கடமைகள். அதை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடணும். செய்ய ஆரம்பித்து அதை செஞ்சு முடிக்கிற உங்கள் தொழிலாக தான் இருக்கும். பெரும்பாலும் உங்கள் தொழில் தான் உங்களுடைய லட்சியமாக இருக்கும். அதனால் அந்த தொழிலை செய்ய ஆரம்பித்து கிட்டத்தட்ட மதியம் 1 மணி 2 மணி வரைக்கும், காலையிலே 7 மணிக்கு உங்கள் வேலையை ஆரம்பிச்சிங்கன்னா மதியம் 2 மணிக்கு வேலையை முடிச்சிடலாம். முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தான் தினசரி வாழ்க்கையில் கடினமான வேலைகளை முதல்ல செஞ்சு முடிக்கணும். அதுக்கப்புறம் தான் எளிதான வேலைகளை செய்யணும். பொழுதுபோக்குகிற வேலைகளை அப்புறம் தான் செய்யணும். விளையாடுறது, ஆடுறது, பாடுறது, மொபைல் ஃபோனில் டிவி பார்க்குறது, மொபைல் ஃபோனை பொழுதுபோக்குறது, நியூஸ் பேப்பர் படிக்கிறது. நியூஸ் பேப்பர் படிக்கிறதும் கிட்டத்தட்ட ஒரு பொழுதுபோக்கு மாதிரி தான். உலகத்தில் நடக்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுக்காக காலையிலே தெரிஞ்சிக்கக்கூடாது. ஏன்னா காலையில் நமக்கு ஒரு மனசு வந்து ஒருமைப்பாடு இருக்குது. அந்த ஒருமைப்பாடு என்பது இயற்கையாகவே இருக்குது. அந்த நேரத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா ஏதோ உங்களுடைய லட்சியத்தை அடைவதற்கான செயல்களை நீங்கள் செய்தால் அந்த செயல்களை எளிதாக சூப்பராக செய்யலாம், சிறப்பாக செய்யலாம். அப்போது அந்த மன ஒருமைப்பாடை பாதுகாக்கணும். ஒரு காலையில் தூங்கி முடித்த உடனே உங்களுக்கு ஒரு மன ஒருமைப்பாடு இயற்கையாகவே உங்களுக்கு இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா நல்லா புரியும். நீங்கள் ஒரு செயலை செஞ்சிங்கன்னா சிறப்பாக செய்வீங்க. அப்போ நீங்கள் என்ன செயலை செய்யணும்? தினசரி வாழ்க்கையில் உங்களுக்கு கடினமான செயல் எது? உங்களுடைய தொழில் தான் கடினமான செயல். உங்களுடைய லட்சியம் சார்ந்த செயல்பாடுகள் தான் உங்களுக்கு கடினமானது. அதை நீங்கள் அந்த மன ஒருமைப்பாடு இயற்கையாகவே தூங்கி எழுந்த உடனே கிடைக்கிற அந்த இயற்கையான மன ஒருமைப்பாட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய செயல்களை, அதாவது உங்கள் தினசரி வாழ்க்கையில் கடினமான செயல்களை செய்து முடித்து விட வேண்டும். அதை வீணடிச்சிடக்கூடாது. இயற்கையாக கிடைக்கிது பாருங்கள் அந்த மன ஒருமைப்பாடு. தூங்கி எழுந்த உடனே அந்த மன ஒருமைப்பாடை வீணடித்து விடக்கூடாது, செலவழிச்சிடக்கூடாது. அந்த மன ஒருமைப்பாடை பயன்படுத்தி கடினமான வேலைகளை செய்து முடிக்கணும். கடினமான வேலை என்ன தொழிலாக தான் இருக்கும். அதனால் காலைல 7 மணிக்கே உங்கள் தொழில் ஆரம்பிச்சிருங்க. ஆனால் இங்கே என்னென்னா 9 மணிக்கு தான் ஆஃபீஸ் திறக்கிறது, கம்பெனியெல்லாம் 9 மணிக்கு 10 மணிக்கு திறக்கிறது. இதெல்லாம் தப்பு, ரொம்ப தப்பு. இது ஒரு உழைப்பு சார்ந்து ஒரு தெளிவான சிந்தனை இருந்துச்சுனாக்கா இது தள்ளி போடுறது, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி தான் தள்ளி போடுறாங்க. காலையில் செய்ய வேண்டிய வேலையை 9 மணிக்கு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. தள்ளி போடுறது சோம்பேறித்தனமான ஒரு சிந்தனை. சோம்பேறிகள் இப்படி தான் யோசிப்பாங்க. ஒரு உழைப்பு அதுதான் முக்கியம், உழைப்பு சார்ந்த சிந்தனை, எப்படி வாழ்க்கையில் முன்னேறணும், லட்சியத்தை அடையணும் அப்படிங்கிற சிந்தனை அந்த உலகம் அதாவது இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே இருந்ததுன்னா, உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே இருந்ததுன்னா, அவங்க காலையில் எழுந்தோடனே அந்த மன ஒருமைப்பாட்டை பயன்படுத்தி அதை வீணடிக்காமல் அன்றைய நாளில் செய்ய வேண்டிய கடினமான வேலைகள் எது கண்டிப்பாக தொழிலாக தான் இருக்கும், லட்சியம் சார்ந்த செயல்பாடுகள், அதை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் தான் அப்புறம் நம்ம அந்த மன ஒருமைப்பாட்டை பயன்படுத்தி கடினமான வேலைகள் எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் கிட்டத்தட்ட ஒரு மத்தியானம் 12 மணி 2 மணி கூட ஆகிடும். காலையில் 7 மணிக்கு ஆரம்பிச்சோன்னா 2 மணி வரைக்கும் நம்ம தினசரி வாழ்க்கையில் செய்ய வேண்டிய கடினமான செயல்கள் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் 2 மணிக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்? அப்போ தான் பொழுதுபோக்குற ஒரு மணிக்கு அப்புறம், மத்தியானம் 2 மணிக்கு அப்புறம் 1 மணி நேரம் தூங்கிட்டு அப்புறமா போய் பொழுதுபோக்குறது, ஆடுறது, பாடுறது, விளையாடுறது, டிவி பார்க்குறது,
டிவி பார்க்குறது, ஊர் சுற்றுறது, மொபைல் ஃபோன் பார்க்குறது, பொழுது பார்க்குறது, நியூஸ் பேப்பர் படிக்கிறது எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து சாயந்தரம் தான் பண்ணணும். நியூஸ் பேப்பரே நீங்கள் சாயந்தரமாக தான் படிக்கணும், காலையில் படிக்கக்கூடாது. காலையில் படிச்சிங்கன்னா உங்கள் மன ஒருமைப்பாடு காலி ஆகிடும். உங்கள் மன ஒருமைப்பாடு என்பது இல்லாமல் போயிடும் உங்களுக்கு. அதுமாதிரி காலையில் டிவி பார்க்கக்கூடாது, மொபைல் ஃபோன் பார்க்கக்கூடாது. அதனால் காலையிலே நியூஸ் பேப்பர் படித்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? காலையிலே படிக்கணும் அப்படின்னா காலையிலே போட்டாங்கன்னா நம்ம படிச்சிடணுமா? அப்படிலாம் கிடையாது. ஆனால் மன ஒருமைப்பாடை பாதுகாக்கணும் அப்படின்னா காலையில் நியூஸ் பேப்பர் படிக்காதீங்க. நீங்கள் படித்து முடித்து அந்த பிரச்சனைகளை யார் படிக்கணும் அப்படின்னா வேணால் அதே வேலையாக வச்சுருக்காங்க பாருங்கள், அரசியல்வாதிகள், ஆட்சியாளர்கள், அவங்க தான் படிக்கணும். அப்போ தான் அவங்க நாட்டில் என்ன பிரச்சனை அதை சரி செய்கிற அது அவங்களோட வேலை. நம்முடைய வேலை வந்து நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு அதை சரி செய்கிறது. நாம் ஒரு தொழில் செய்கிறோம், மக்கள் எல்லாருமே ஒரு தொழில் செய்கிறாங்க. அந்த தொழிலுக்கும் அந்த நியூஸ் பேப்பரில் உள்ள விஷயங்களுக்கும் பெருசாக தொடர்பு இருக்காது. இருந்தாலும் உலகத்தில் நடக்கிற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது நம்முடைய கடமை. அந்த கடமையை நம்ம வந்து நம்முடைய வேலைகளை, கடினமான வேலைகள்லாம் செஞ்சுட்டு இயற்கையாகவே தூங்கி முடித்தோடனே நமக்கு ஒரு மன ஒருமைப்பாடு கிடைக்கும். அந்த மன ஒருமைப்பாடை பயன்படுத்தி தினசரி வாழ்க்கையில் உள்ள கடினமான வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா கிட்டத்தட்ட மத்தியானம் 12 மணி 2 மணி ஆகிடும். அப்புறமா ஒரு சின்ன தூக்கம், அப்புறமா விளையாட்டு, ஆடல் பாடல், நியூஸ் பேப்பர் படிக்கிறது, புத்தகம் படிக்கிறது, பொழுதுபோக்குறது, டிவி பார்க்குறது, சினிமா பார்க்குறது எல்லாமே அப்புறமா தான், சாயந்தரம் தான். எல்லா கஷ்டமான வேலைகளை தினசரி காலையிலேருந்தே செய்ய ஆரம்பித்து மத்தியானம் ஒரு 2 மணி 3 மணிக்கு அப்புறமா தான் இந்த ஆடல் பாடல், அப்புறம் வந்து விளையாட்டு, ஓவியம் வரைகிறது, கவிதை எழுதுறது, பொழுது போகிறது, உட்காந்து கதை பேசுகிறது, சினிமா பற்றி பேசுகிறது, அரசியலை பற்றி பேசுகிறது, கிரிக்கெட்டை பற்றி பேசுகிறது, இந்த மாதிரி இப்போ நியூஸ் பேப்பர் படிக்கிறது, கதை புக்கு படிக்கிறது, இந்த மாதிரியான பொழுதுபோக்கெல்லாம் எளிதான வேலைகள். இது அப்புறமா தான் நீங்கள் பண்ணணும். முதல்ல கடினமான வேலையை செஞ்சு முடிச்சது. ஏன்னா மன ஒருமைப்பாடை வச்சுக்கிட்டு உங்களுக்கு கிடைக்க ஒரு மன ஒருமைப்பாடு தூங்கி முடித்தோடனே இயற்கையாக கிடைக்கும். அதை பயன்படுத்தி அது ஒரு புதையல் மாதிரி, அது ஒரு பொக்கிஷம் மாதிரி, அந்த செல்வத்தை, அது ஒரு செல்வம். அந்த மன ஒருமைப்பாடு என்பது ஒரு செல்வம். அதை பயன்படுத்தி கடினமான வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து அப்புறமா சாயந்தரமாக தான் பொழுதுபோக்கணும். அதில் வந்து அப்போ தான் நியூஸ் பேப்பரே படிக்கணும். காலையிலே போட்டால் என்ன, அதுக்காக நம்ம படிக்கணும்னு அவசியமாக என்ன? அப்படிலாம் படிக்கக்கூடாது. அதை அப்படியே காலையிலே படிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் பண்ண போகிறதில்ல, தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். அதை சாயந்தரமாக தெரிஞ்சுப்போம்.